Hi, hello friends. Welcome to Share Views. இன்னைக்கு நம்ம டேட்டா பஸ் எப்படி கிரியேட் பண்றது அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா பஸ் என்னென்னது பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு டம்மி டேட்டா எடுத்திருக்கேன். செட் ஆஃப் எம்ப்ளாயீஸோட ப்ரொடக்ஷன் டார்கெட் வித் அச்சீவ் கோல் வந்து 2 காலம்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த டேட்டா பேஸ் பண்ணி எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஒரு டேட்டா பஸ் ரெடி பண்றது பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த டேட்டா பஸ் ரெடி பண்றதுக்கு நமக்கு ரிப்பீட்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். ஸோ REPT டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட்ன்ற ஃபங்க்ஷன் வரும். அதை டைப் பண்ணிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணுங்க. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன யூஸ் பண்ணோம்னா டெக்ஸ்ட் கமா நம்பர் ஆஃப் டைம்ஸ் அந்த டெக்ஸ்ட் வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கு நம்ம டேட்டா கொடுக்கணும். ஸோ இப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்லாஷ் இல்லைன்னா உங்களுக்கு ஷிஃப்ட் ஐ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ அந்த கீயை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டபுள் கோட்ஸ் கொடுங்க. இந்த டபுள் கோட்ஸ்குள்ள நீங்கள் எந்த கேரக்டர் யூஸ் பண்ணீங்களோ அந்த கேரக்டரை கொடுத்துட்டு மறுபடியும் டபுள் கோட்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணுங்க. அண்ட் கமா நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. நான் இப்போ வந்து எனக்கு டார்கெட் சேம் தான். ஸோ அந்த டார்கெட்டுக்கு அவங்க அச்சீவ் எப்படி பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு காலம் E2 வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். காலம் E2 வந்து செலக்ட் பண்ணுறேன். தென் க்ளோஸ் பிராக்கெட். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நம்பர் ஆஃப் டைம்ஸ் அதாவது அந்த ஸ்பெசிஃபிக் கேரக்டர் வந்து 59 டைம்ஸ் எனக்கு இங்கே ரிப்பீட் ஆகுது. இப்போ இதை நான் டேட்டா பாராக சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டென்சில் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேட்டா பார் ரெடி. ஸோ இப்போ இதை அப்படியே Ctrl C கொடுத்து Ctrl V கொடுத்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணி எந்த டெஸ்டினேஷன் வரைக்கும் செலக்ட் பண்ணீங்களோ செலக்ட் பண்ணிட்டு Ctrl D கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்முலா ரிப்பீட் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ இப்போ இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே கலர்லேயும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கலர்ஸ் ஒரு செல்லுக்கும் ஒரு கலர் கூட கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 50 ரேஞ்சில் இருக்கிறதுக்கு ஒரு கலர் கொடுக்கலாம். ஒரே கலராக இருக்குனாலும் நீங்கள் கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வயலட் கலர் கொடுத்தோம்னா உங்களுக்கு வயலட் கலர் ஃபுல்லாகவே செலக்ட் ஆகும். ஸோ இப்படிதான் டேட்டா வாஷ் பண்ணுறது. இல்லை எனக்கு இந்த மாதிரி பார்ஸாக வேணாம், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஸ்டார் ரேட்டிங்காக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ஈக்குவல் டு ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே வந்து நான் வந்து ஒரு ரேண்டமாக ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் மாதிரி நம்ம கொடுக்குறோம் நம்ம டீமில் ஒருத்தருக்கு பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணிடும் போது அப்போது ரேண்டம் ஒரு ஃபங்க்ஷன் நான் கொடுத்து ரேண்டமாக நம்பர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண வைக்கிறேன். ஸோ இப்போ இதில் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஸ்டாரில் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ரேட்டிங் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சேம் ரிப்பீட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டபுள் கோட்ஸ் கொடுத்து அந்த கேரக்டர் ஸ்டாரோ இல்லை நீங்கள் எது கொடுக்குறீங்களோ அதை கொடுத்துட்டு தென் காமா அந்த செல்லை செலக்ட் பண்ணுங்கள். எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட் ஆகுமோ அந்த வேரியபிள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ஸ் ரேட்டிங் மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இப்படியும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதர் டேட்டா பாராகவும் கொடுக்கலாம், இல்லை ஸ்டார் ரேட்டிங்காகவும் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ இதை நான் டிஃபைன்டாக வச்சுட்டேன், கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டேன், வேல்யூஸாக பேஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்தது கண்டிஷனல் ஃபார்மேட் யூஸ் பண்ணி டேட்டா பாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ சேம் அந்த டேட்டாவை நான் செலக்ட் பண்ணுறேன், காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது இதை செலக்ட் பண்ணி இங்கே ஹோம் டேப்பில் உங்களுக்கு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னு இருக்கும். ஸோ அதில் டேட்டா பார்ஸ்னு இருக்கும். ஸோ இப்போ இதில் நீங்கள் எந்த கலர்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த கலர்ஸ் கொடுத்து சிம்பிளாக செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி உங்களுக்கு வரும். சப்போஸ் இந்த இது நான் செலக்ட் பண்ணதில் எனக்கு டேட்டா பார் கொடுக்கும்போது மோர் ரூல்ஸ் கொடுத்து எனக்கு வந்து நம்பர்ஸ் தெரியக்கூடாது, வெறும் அந்த டேட்டா பார் மட்டும் இருக்குன்னா ஷோ பார் சொல்லணும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார் மட்டும் வரும். இப்படியும் டேட்டா பார் கிரியேட் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் ஒரு 5 காலம் ஆட் பண்ணுறேன். ஓகே. ஸோ சிமிலராக அச்சீவ் நம்பர்ஸ் வந்து டே ஆன் டே ஒரு 5 நாளைக்கு அவங்களோட ட்ரெண்ட் எடுக்கிறதுக்கு ரேண்டமாக மறுபடியும் நான் ரேண்ட் பிட்வீன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி 1 to
again 5 இந்த சீரீஸ்ல நான் கொடுக்குறேன். அது ரைட் சைடில் காப்பி பண்ணுறதுக்கு Ctrl R அண்ட் கீழே காப்பி பண்ணுறதுக்கு Ctrl D கொடுக்குறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நான் டேட்டா ஸ்பேஸ் பண்ணிட்டேன். இப்போது இந்த ஒரு 5 நாள் டேட்டாவை வந்து நம்ம ஹாரிசான்டில் எப்படி ஒரு டேட்டா பாஸ் பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு இன்சர்ட் போயிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைன் காலம் வின் ஆர் லூஸ்ன்னு இருக்கும் ஸ்பார்க் லைன்ஸில். அதில் இப்போ நீங்கள் லைன் சார்ட்டாக கொடுக்குறீங்கன்னா லைன் சார்ட் செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா ரேஞ்ச் எதுவும் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ராஜேஷோட ட்ரெண்ட் பார்க்கணுன்னா நீங்கள் அவரோட ரேஞ்ச் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். தென் ஓகே கொடுங்க. உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் லைன் மாதிரி ட்ரெண்ட் உங்களுக்கு வந்திருக்கும். இல்லை காலம் பார் சார்ட் மாதிரி வேணும்னா நீங்கள் காலம்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி. ஸோ இது மேலே இருக்கிறத நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl D கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ரோக்கும் உங்களுக்கு ஒரு டேட்டா பாஸ் கிரியேட் ஆகும்.